தெற்கு லெபனானில் நடைபெற்று வரும் உச்சக்கட்ட மோதல்களும் லெபனான் போராளிகளுடைய தரமான விருந்துபசாரங்களும் கொள்ளையர்களையும் உளவாளிகளையும் கொத்தாக வேட்டையாடி வரும் பலஸ்தீனிய போராளிகள் ஈரானில் அவசரமாக அமைக்கப்பட்டு வரும் மிகப்பெரிய தற்காப்பு சுரங்கப்பாதை லெபனான் அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை நான் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வாரத்திற்குள்ளேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான அனைத்து விதமான ஆயுத தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் முழுமையாக நீக்கிவிடுவேன். பைடனின் நிர்வாகத்திற்கு கீழால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஆயுதங்களுக்கும் வெடிகுண்டுகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த கட்டுப்பாடுகள் அனைத்தையும் நான் முழுமையாக நீக்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் இராணுவ உபகரணங்களையும் வெடிகுண்டுகளையும் முழுமையாக வழங்குவேன் என டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். அதாவது பைடனுடைய நிர்வாகத்திற்கு கீழால் 5.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களுக்கு வெடிகுண்டுகளுக்கும் இராணுவ உபகரணங்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் சந்தர்ப்பத்திலே இந்த ஆயுதங்கள் அவசரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த கட்டுப்பாடுகளும் தடைகளும் விதிக்கப்பட்டிருந்தன. எனவே டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்று முதல் வாரத்திற்குள்ளேயே இந்த கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் நீக்கப் போகின்றார். அது மட்டுமல்லாமல் வருகின்ற ஜனவரி மாதம் 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான மேலதிகமான ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் முழுமையாக வழங்குவார் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட 25 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான ஆயுதங்களையும் இராணுவ உபகரணங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரும்பாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் இராணுவ உபகரணங்களையும் வெடிகுண்டுகளையும் டொனால்ட் ட்ரம்ப் வழங்குவார். இதனால் வருகின்ற 2025ஆம் ஆண்டானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வருடம் என்றும் 2025ஆம் ஆண்டிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மத்திய கிழக்கில் மிகப்பெரிய சாதனைகளை படைக்கப் போகின்றது என்றும் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கை மாற்றுவதற்கான திட்டங்களில் நெட்டன்யாஹூ முழுமையாக வெற்றி பெறுவார் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அரசியல் தலைமைகளும் இராணுவ தலைமைகளும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு டொனால்ட் ட்ரம்புக்கு வாக்களித்த அமெரிக்க முஸ்லிம்கள் தற்போது விரக்தி அடைந்திருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முடிவுகளின் காரணமாக அவர்கள் கோபமடைந்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதே நேரம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகளவான முஸ்லிம்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து ஈரானின் அரசியல் ஸ்திரத்தன்மையை நிலைக்குலைய செய்வதற்காகவும் ஈரானுக்குள்ளே பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் பல திட்டங்களை முன்வைத்திருந்தன. ISIS பயங்கரவாதிகளை பயன்படுத்தியும் ஜெய்ஷ்-இ-அதில் பயங்கரவாதிகளை பயன்படுத்தியும் ஈரானுக்குள்ளே பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லா விதமான திட்டங்களையும் முன்வைத்திருந்தார்கள். இருப்பினும் ஈரானிய தரப்பினர் தொடர்ச்சியான இராணுவ நடவடிக்கைகளின் மூலமாக இந்த பயங்கரவாதிகளுடைய அனைத்து தாக்குதல்களையும் முறியடித்து வருகின்றார்கள். நேற்றைய தினமும் ஜெய்ஷ்-இ-அதில் பயங்கரவாத குழுவினுடைய மிக முக்கியமான 23 தலைமைகளை ஈரானினுடைய இராணுவம் முழுமையாக அளித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்னும் முக்கியமான 53 பயங்கரவாத நபர்களையும் ஈரானிய இராணுவத்தினர் கைது செய்திருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் நாட்டின் இராணுவத்தினுடைய உதவியின் மூலமாகத்தான் ஈரானின் தென்கிழக்கு பிரதேசத்திலும் பாகிஸ்தானின் தென்மேற்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாதிகளும் பயங்கரவாத குழுக்களும் வேட்டையாடப்பட்டுள்ளார்கள் என்பதனையும் ஈரானிய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ஈரானிய தரப்பினர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றார்கள். ட்ரூ ப்ராமிஸ் 3 தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக தற்போது ஈரானுக்குள்ளே மிகப்பெரிய சுரங்கவழி பாதை ஒன்று அமைக்கப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரானின் தலைநகரான தெஹ்ரானுக்குள்ளேயே இந்த மிகப்பெரிய சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மெட்ரோ பாதைகள் மூலமாக இணைக்கப்படக்கூடிய இந்த சுரங்கவழி பாதையானது இமாம் அலி கமேனி வைத்தியசாலையை இணைக்கும் விதத்திலேயே அமைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தெஹ்ரானின் போக்குவரத்து குழுவினரே குறித்த தற்காப்பு சுரங்கவழி பாதை தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள். இருப்பினும் குறித்த சுரங்கவழி பாதை தொடர்பான மேலதிக தகவல்கள் எதனையும் அவர்கள் வெளியிட்டிருக்கவில்லை. குறித்த சுரங்கவழி பாதையினூடாக எவ்வாறான தற்காப்பு பாதுகாப்பு பொறிமுறைகள் நடைபெற இருக்கின்றன, வைத்தியசாலைகளுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு சுரங்கப்பாதைகளில் எவ்வாறான பாதுகாப்பு நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது தொடர்பான எந்த விதமான தகவல்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கவில்லை. எப்போதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சர்வதேச சட்டங்களை மீறி பொதுமக்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. எனவே பொதுமக்களுடைய இழப்புகளை குறைக்கும் வகையிலும் ஈரானிய தரப்பினர் இந்த சுரங்கவழி பாதையினை அவசரமாக நிர்மாணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அவசரமாக அமைக்கப்படக்கூடிய இந்த சுரங்கவழி பாதையிலிருந்து சில முக்கியமான விடயங்களையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதாவது ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான முழுநீள போருக்கும் தயாராகி வருகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பதிலடி தாக்குதல்களை சமாளிப்பதற்காகவும் அவற்றினை முழுமையாக சுட்டு வீழ்த்துவதற்காகவும் ஈரானின் தலைநகரை பாதுகாப்பதற்கும் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னாயத்தங்களுடன் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் நேற்றைய தினம் மொத்தமாக 5 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசமான ஈலாட் துறைமுக பிரதேசத்தை இலக்கு வைத்து 2 ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 இராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஏவுகணை
ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் உச்ச தலைவரின் ஆலோசகரான அலி லர்ஜானி அவர்களுடைய வருகைக்கு பின்பு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று ஏற்பட்டுள்ளது. லெபனானினுடைய எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் எதிர்கால நிலைமைகள் தொடர்பாகவும் நம்பிக்கை ஒன்று ஏற்பட்டுள்ளது. மேலும் ஈரானின் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் அவருடைய ஆலோசகரின் மூலமாக சில முக்கியமான விடயங்களையும் பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த விடயங்கள் தற்போதைய யுத்த காலத்திலே மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாகவே அமைந்திருந்தன என்றும் லெபனானுடைய அரசியல் தலைமைகள் கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே போன்று லெபனானிலே யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு நிபந்தனைகளை உள்ளடக்கிய முன்மொழிவுகளை அமெரிக்க தரப்பினர் வழங்கியிருந்தார்கள். லெபனானிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரான லீசா ஜான்சன் இந்த முன்மொழிவுகளை லெபனான் பாராளுமன்ற சபாநாயகரிடம் ஒப்படைத்துள்ளார். மேலும் குறித்த அமெரிக்க முன்மொழிவில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக முன்னே காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு ஈரானின் உச்ச தலைவருடைய ஆலோசகரின் வருகைக்கு பின்பு அமெரிக்காவின் குறித்த முன்மொழிவு தொடர்பாக ஈரானின் பாராளுமன்ற சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனானுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எந்த விதமான நடமாடும் சுதந்திரமும் இல்லை. லெபனானுக்குள்ளே நேட்டோ படைகளை களமிறக்குவதற்கு நாங்கள் சம்மதிக்க போவதில்லை. அதே போன்று ஐநாவின் தீர்மானத்திலே மேற்கொள்ளப்பட போகின்ற திருப்புப்படுத்தல்களையும் சேர்க்கைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் ஒரு மாற்று பொறிமுறையை முன்மொழிகின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நலன்களுக்காக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க முன்மொழிவுகளை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் எங்களுடைய தீர்மானங்களில் ஒரு தெளிவான வழிமுறை உள்ளது. எங்களுடைய இந்த வழிமுறைகளை செயற்படுத்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். இவை பற்றிய விவாதங்களையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். தற்போது லெபனானினுடைய யுத்த களத்தின் சூழ்நிலைகளும் அரசியல் களத்தினுடைய சூழ்நிலைகளும் எங்களுக்கு நேர்மறையானதாகவே பாசிட்டிவாகவே இருக்கின்றது என்றும் நெட்டன்யாஹூ நினைத்தபடி லெபனான் களத்திலே அவரால் விளையாட முடியாது என்றும் லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அத்தோடு அலி லர்ஜானி அவர்கள் லெபனானிலே வைத்து அல் மாயாதீன் ஊடகத்திற்கு ஒரு நேர்காணல் ஒன்றினை வழங்கியிருந்தார். இந்த நேர்காணலிலே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். சையத் ஹசன் நஸ்ருல்லா மற்றும் தளபதி சுலைமானி ஆகியோரால் வளர்க்கப்பட்ட துணிச்சலான மனிதர்கள் மற்றும் தலைவர்களின் ஒரு சிறந்த தலைமுறையை நாங்கள் காண்கின்றோம். ஹிஸ்புல்லா புதிய தலைமுறையினூடாக அதன் கட்டமைப்புகளை புதிய முறையில் மாற்றி அமைத்துள்ளது. தற்போதைய சூழ்நிலைகள் கடந்த காலத்தை விட வேறுபட்டவை. நாம் சுமார் 200க்கும் அதிகமான ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ட்ரூ ப்ராமிஸ் 2 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தோம். இதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இழப்புகளை சந்தித்திருந்தது. ஆனால் தற்போது இந்த நிலைமை மாறிவிட்டது. இதைவிட கடுமையான பதிலடி தாக்குதல்களை நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றோம். காசாவிலே யஹ்யா சின்வர் எவ்வாறு எதிர்த்து போராடினார் என்பது பற்றி ஒட்டுமொத்த சர்வதேசமும் கண்காணித்தது. மேலும் தற்போது காசாவிலே ஆயிரக்கணக்கான யஹ்யா சின்வர்கள் உள்ளார்கள். நெட்டன்யாஹூ மத்திய கிழக்கை மாற்ற வேண்டும் என கனவு காண்கின்றான். அவன் எந்த சக்தியுடன் இந்த கனவை அடைந்து கொள்வான்? அவனிடம் இருப்பது அமெரிக்கா வழங்கியது மாத்திரம்தான். அமெரிக்கா இல்லை என்றால் அவன் ஒன்றுமே இல்லை என அவர் அல் மாயாதீன் ஊடகத்திலே நடைபெற்ற நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார். அடுத்து ஈரானிய உச்ச தலைவரின் ஆலோசகரின் வருகைக்கு பிறகு லெபனான் களத்திலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக லெபனானினுடைய அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இவருடைய வருகைக்கு பிறகு லெபனானிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரும் லெபனானுடைய எதிர்க்கட்சி தலைமைகளும் கோபமடைந்திருப்பதாகவும் அவர்களுடைய வேலை திட்டங்கள் தோல்வியடையக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் லெபனான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. மேலும் இவருடைய வருகைக்கு பிறகு அரசியல் ரீதியிலே பலவீனமாக இருந்த லெபனானுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருப்பதனை அமெரிக்க தூதர்களும் உணர்ந்திருப்பதாகவும் லெபனான் அரசியல் களத்தினை குழப்புவதற்காக மேலும் பல வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று லெபனான் எதிர்க்கட்சி தலைமைகளை முடக்குவதற்காகவும் லெபனானிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்களையும் தூதரையும் முழுமையாக முடக்குவதற்காகவும் ஈரானினுடைய உச்ச தலைவர் லெபனானுடைய தலைமைகளுக்கு சில முக்கியமான ஆலோசனைகளை வழங்கி இருப்பதாகவும் சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் லெபனானின் அரசியல் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காகவும் அரசியல் களத்தினை பாதுகாப்பதற்காகவும் ஈரானிய தரப்பினர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் களமிறங்கியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் அமெரிக்காவினதும் சூழ்ச்சிகளை முழுமையாக முறியடிப்பதற்காக ஈரானிய தலைமைகள் லெபனானுக்குள்ளே களமிறங்கியுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மதிப்பீட்டை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எடியோ ஊடகமானது வெளியிட்டுள்ளது. அதாவது லெபனான் யுத்த காலத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் பலவீனமடையவில்லை. ஹிஸ்புல்லாவினுடைய முக்கியமான தலைமைகள் படுகொலை செய்யப்பட்டாலும் அவர்கள் பலவீனமடையவில்லை. மேலும் இந்த போரினை தொடர்வதற்கு ஹிஸ்புல்லா ராணுவத்திடம் எல்லா விதமான திறன்களும் காணப்படுகின்றன. இப்படியான சூழ்நிலையில் ஒரு பொழுதும் அவர்கள் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லாவின் திறன்களை முழுமையாக அளிப்பதும் சாத்தியமற்ற விடயம் என்பதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய மதிப்பீடுகள் வெளிப்படுத்துவதாக எடியோ தஹர்னோ ஊடகமானது செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தெற்கு லெபனான் பிரதேசங்களான டயர், சிடோன் மற்றும் நபட்சி ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் கிழக்கு பகுதியான பால்பெக் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஒவ்வொரு நாளும் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது.
வருகின்றது. அதிலும் குறிப்பாக பெய்ரூட்டின் தஹியே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு நாளும் 3 தொடக்கம் 6 வரையிலான குடியிருப்பு பிரதேசங்கள் தரைமட்டமாக்கப்படுகின்றன. இந்த குடியிருப்பு பிரதேசங்களிலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆயுதங்களை மறைத்து வைத்துள்ளார்கள் என்றும் ஹிஸ்புல்லாவின் ஏவுகணைகள் குறித்த குடியேற்ற பிரதேசங்களில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்றும் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஆனால் இந்த வான்வழி தாக்குதலினால் லெபனான் பொதுமக்களை இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனான் முழுவதும் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 56 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று ஹிஸ்புல்லா ராணுவத்தின் புதிய சமன்பாடுகளுக்கு அமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பெய்ரூட்டின் தஹியா பிரதேசத்தை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதனால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தஹியா பிரதேசத்தை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கதர் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி டெல் அவீவின் மத்திய பிரதேசமான குஷ்டான் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் கிரியட் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசங்களிலே மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த தாக்குதல் தொடர்பான அனைத்து விதமான இழப்புகளையும் முழுமையாக மறைத்துவிட்டது. அதே போன்று ஹைஃபாவின் கடற்படை முகாம்களை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் சலோசா பிரதேசத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. மர்கபா மற்றும் ராபல் தலாத்தின் பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பிரதேசத்திலேயே இந்த சலோசா கிராமம் காணப்படுகின்றது. குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் தான் இந்த சலோசா கிராமமாகும். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மர்கபா பிரதேசத்தினூடாகவும் ராபல் தலாத்தின் பிரதேசத்தினூடாகவும் குறித்த கிராமத்தினை அடைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு குறித்த பிரதேசத்திலே உச்சக்கட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைவாக சலூசா கிராமத்திலே 3 ஹிஸ்புல்லா வீரர்கள் முக்கோண வளையத்தினை உருவாக்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கோலானி படை சிப்பாய்களை கொத்து கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். கிட்டத்தட்ட குறித்த பிரதேசத்திலே வைக்கப்பட்டிருந்த 4 பொறிகளில் கோலானி படைப்பிரிவினர் சிக்கி அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் ஹிஸ்புல்லாவின் 3 வீரர்களும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய படைகளை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் கவசதிருப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக குறித்த பிரதேசத்திலே இரு தரப்பினருக்கும் இடையிலே தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. இதைத் தொடர்ந்து சலூசா கிராமத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பின்வாங்கியுள்ளது. மீண்டும் ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 3 படைப்பிரிவுகள் சலூசா கிராமத்தை அடைந்து முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. இதன்போது ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் புர்கான் ஏவுகணைகளையும் கவசதிருப்பு ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி 6க்கும் அதிகமான அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மர்கபா ஹூலா கிராமத்தினுடைய எல்லை பிரதேசங்களிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய பின்வரிசை சிப்பாய்கள் இலக்கு வைத்தும் அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மெரோன் அல் ராஸ் மற்றும் ஐச்சரோன் பிரதேசத்தினூடாக பெய்ட் ஜபீல் கிராமத்தினை அடைவதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருகின்றது. குறித்த பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய 3க்கும் அதிகமான கோலானி படைகளுக்கு எதிராக வெறும் 3 ஹிஸ்புல்லா வீரர்களே தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த 3 ஹிஸ்புல்லா வீரர்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் முன்னேற முடியாமல் இருக்கின்றது. இதற்கமைவாக ஹிஸ்புல்லா வீரர்கள் குறித்த பிரதேசத்திலே முக்கோண வளையத்தினை அமைத்து 4க்கும் அதிகமான கவசதிருப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் மெரோன் அல் ராஸ் மற்றும் ஐச்சரோன் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கோலானி படைகள் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளன. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கிறிஸ்தவ கிராமமான ரமேஷ் கிராமத்தினூடாக முன்னேறி இலக்கம் 4 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹனின் கிராமத்தினை அடைந்துள்ளது. இருப்பினும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் குறித்த பிரதேசத்திலே தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு குறித்த பிரதேசத்தினூடாக முன்னேறிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கோலானி படைப்பிரிவுகள் 5க்கும் அதிகமான பொறிகளிலே சிக்கி சின்னா பின்னமாக்கப்பட்டுள்ளார்கள். இதே போன்று ரம்யா பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் 100 மீட்டர் அளவில் முன்னேறியுள்ளது. நேற்றிரவு குறித்த பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 4க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் டயர் ஹர்ஃபா பிரதேசத்தினூடாக முன்னேறி இலக்கம் 6 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷமா கிராமத்தினை அடைந்துள்ளது. நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் புல்டோசர் வண்டிகளும் முன்னேறியே குறித்த ஷமா கிராமத்தினை அடைந்திருந்தன. இந்த சந்தர்ப்பத்திலே 5 ஹிஸ்புல்லா வீரர்கள் சுற்றி வளைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் ஒரு புல்டோசர் வண்டியும் வெடித்து சிதறியுள்ளன. இதற்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஷமா கிராமத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக தொடர்ச்சியான கவசதிருப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்களுக்கு மேலாக குறித்த பிரதேசத்திலே இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்றிருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஷமா பிரதேசத்திலிருந்து டயர் ஹர்ஃபா பிரதேசத்திற்கு பின்வாங்கியுள்ளது. இவ்வாறு டயர் ஹர்ஃபா பிரதேசத்தை நோக்கி பின்வாங்கிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் காலை விருந்துபசாரங்களில் பங்கேற்றிருந்தார்கள். குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா வீரர்கள் இவர்களுக்கு எதிரான கவசதிருப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின்
இஸ்ரேலின் கோலானி படைப்பிரிவினர் மதிய விருந்துக்காக டயர் ஹர்ஃபா பிரதேசத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தரமான விருந்துகளை வழங்கியுள்ளார்கள். தற்போது குறித்த பிரதேசத்திலே கோலானி படையினருக்கு இரவு விருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக லெபனான் யுத்தகாலத்திலே ஒரு புல்டோசர் வண்டியும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளது. 40க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். காசாவின் யுத்தகாலத்தில் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வேட்டைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடன் இணைந்து செயற்படக்கூடிய கொள்ளையர்களுக்கு எதிராகவும் உளவாளிகளுக்கு எதிராகவும் திருட்டு வியாபாரிகளுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக மத்திய காசாவின் நுஷ்ரத் முகாம் பிரதேசத்திலே 10க்கும் அதிகமான கொள்ளையர்களை தூக்கிலிட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே கொள்ளையர்களுக்கு உதவியாக இருந்த 20க்கும் அதிகமான நபர்களுடைய கால்களில் துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று 3 உளவாளிகளையும் நுஷ்ரத் முகாம் பிரதேசத்திலே தூக்கிலிட்டிருப்பதாகவும் களத்திலே உள்ள ஊடகவியலாளர்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசாவிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 32க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் புல்டோசர் வண்டி ஒன்றையும் அல் கஸாம் படையினர் யாசின் ஏவுகணை மூலமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அதேபோன்று அல் குதுஸ் படையினரும் குறித்த பிரதேசத்திலே தாக்கிப் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அடுத்து அல் அக்ஸா படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை யாசர் வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்தகாலத்தில் 5 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் அளிக்கப்பட்டுள்ளன. 25க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.